வெல்கம் டு அப்டேட்ஸ் நவ். கேரளாவை சேர்ந்த ஒருவரை சவுதி அரேபியாவிலிருந்து இரத்த பணம் கொடுத்து தூக்கு தண்டனையிலிருந்து மீட்டுட்டு வந்திருக்காங்க கேரளா மக்கள். இப்போது இரத்த பணம் அப்படின்னா என்ன, இவருக்கு எதனால் அங்கே தூக்கு தண்டனை கிடச்சிது, இதை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அப்துல் ரஹீம் இவர் கேரளா கோழிக்கோடு பகுதியை சேர்ந்தவர். 2006 சவுதி அரேபியா போயிருக்காரு. வேலை தேடி போன அவருக்கு அங்கே ஒரு டிரைவர் வேலையும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயே ஒரு குழந்தைய டேக் கேர் பண்ணுற வேலையும் கிடச்சிருக்கு. அந்த குழந்தை செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்ட குழந்தை. அதனால் அந்த குழந்தை உடம்புல ஒரு கருவி எப்போவுமே பொருத்தப்பட்டிருக்கும். அதன் மூலமாக தான் அந்த குழந்தை உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் அப்துல் ரஹீம் அந்த குழந்தைய காரில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போது ஒரு சிக்னலில் கார் நிற்கிது. அப்போது அந்த குழந்தை காரை எடுக்க சொல்லி அவரை கட்டாயப்படுத்துது, அடம் பிடிக்குது, அழுகுது. ஆனால் அவர் எடுக்க முடியாதுன்னு அந்த குழந்தைய சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அந்த சமாதானப்படுத்துகிற முயற்சியின் போது தவறுதலாக அவரோட கை அந்த கருவி மேலே பட்டுருது. அதனால் அந்த கருவி கொஞ்சம் விலகிடுது. அந்த குழந்தைக்கு மூச்சு விட முடியாமல் மயங்கி விழுந்துருது. உடனே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. ஆனால் அங்கே போக முன்னாடியே அந்த குழந்தையோட உயிர் போயிருச்சு. அதனால் அவங்க அம்மா அப்பா கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்னால் அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவர் தரப்பில் நியாயத்தை எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் அங்கே யாருமே ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை. 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. இவரும் 18 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவிச்சிருக்காரு. தற்போது 18 ஆண்டு முடிவடைந்த நிலையில் அந்த குழந்தையோட பெற்றோர் மறுபடியும் அந்த வழக்கை மேல்முறையீடு செய்து அப்துல் ரஹீமுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கும்போது சவுதி அரேபியாவில் இரத்த பணம் கொடுத்தால் மீட்கலாம் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கு அந்த பெற்றோரும் ஒத்துக்கிட்டாங்க. இரத்த பணம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் இழப்பீடு தொகை தான் இரத்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் 34 கோடி இந்திய மதிப்பில் பெற்றுக்கொள்ள அந்த பெற்றோர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 18 அந்த பணத்தை எங்களிடம் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் ஒட்டுமொத்த கேரளாவும் ஒன்றிணைந்து நிதி திரட்டப்பட்டு 34 கோடியை அவர்கள் சொன்ன தேதிக்கு முன்னதாகவே ஒப்படைத்து அப்துல் ரஹீமை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த பெருமை முழுக்க முழுக்க கேரளா மக்களையே சேரும். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தாங்கல்ல, அதுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.